இது எமது கெமிஸ்ட்ரிக்குரிய ஆன்லைன் வகுப்பின் ஒரு சிறு பகுதி எமது யூடியூப் மாணவர்களுக்காகவும் பதிவேற்ற உள்ளேன். நல்லது மாணவர்களே, இது எமது சக்தியியல் 5ஆம் அலகினை கற்று முடித்த சகல மாணவர்களுக்கும் இந்த வகுப்பு பயனுள்ளதாக இருக்கு. இது எமது ஆன்லைனில் சக்தியியலுக்குரிய 25வது வகுப்பின் 4வது பாகம் டி பார்ட். ரைட், இந்த வகுப்பு இங்கு நான் செய்யப்போவது 2018க்குரிய சக்தியலின் எஸ்ஏ கட்டுரை வினா. இந்த வினாவின் மூலம் நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுக்கு பல தகவல்கள், குறிப்பாக பழைய சிலபஸ் புதிய சிலபஸ் என்ன வேறுபாடு, பழைய கால கேள்விகளை நாங்கள் எப்படி செய்யணும், அங்கே இருக்கிற விடைகளை அப்படியே எடுத்துக்கிறதா இல்லை அந்த விடைகளை புதிய சிலபஸ்க்குரிய அமைப்பில் நாங்கள் மாற்றி அமைக்கிறோமா, அந்த தெளிவுகள் இந்த வகுப்பை பொறுமையாக முழுமையாக தேவையுடன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கும். அந்த தெளிவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரைட், அடுத்த சிறிய ஒரு தகவலையும் நான் சொல்லிக்கிட்டேன். எங்களோட கெமிஸ்ட்ரி ஆன்லைன் வகுப்பு இங்கே நாம் முற்றிலும் டயலாக் நிறுவனத்தின் எடிமிக்ஸ் அவங்களோட அந்த டெக்னாலஜி அந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு அமைப்பில் தான் நாங்கள் இந்த வகுப்பை செய்துக்கிட்டு போகிறோம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள நன்மை, எங்களோட ஆன்லைன் வகுப்பில் படிக்கிறதுக்கு எந்த ஒரு டேட்டா பேக்கேஜுகளும் அவசியமே இல்லை. ஜூம் ஆப் அல்ல யூடியூபுக்குரிய பேக்கேஜ் என்ன ஜூம் பேக்கேஜ் அவ்வாறு எதுவும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான டேட்டா முற்றிலும் இலவசமாக டயலாக் நிறுவனம் தரும். அடுத்து இங்கே ஏறத்தாழ 24 மணித்தியால வகுப்பு, 24 மணித்தியாலங்கள் படிக்க தேவையான டேட்டா முற்றிலும் இலவசம். அதை நீங்கள் ஒரு மாதம் 30 நாட்களுக்குள்ளே படித்து முடிக்கணும். இவ்வாறு 24 மணித்தியால வகுப்புக்குரிய முழுமையான கட்டணம் வெறும் 800 ரூபாய், 800 rupees, அவ்வளோதான். வேறு எந்த மறைமுகமான கட்டணமும் உங்களுக்கு இல்லை. எனவே மாணவர்களின் நலன் கருதி ஒரு அமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் இந்த எடிஎம்எக்ஸ் எஃப்டி அல்கெமி, இந்த கெமிஸ்ட்ரி ஆன்லைன் வகுப்பு. ரைட், ஒரு சிறிய ஒரு அறிமுகத்துக்காக நான் எங்களோட யூடியூப் மாணவர்களுக்காக நான் சொல்லிவிட்டேன். ரைட், இப்போ நாங்கள் எங்களோட விடயத்துக்கு வரோம். இந்த வகுப்புல மாணவர்களே நான் உங்களுக்கு சொல்ல வருவது 2018க்குரிய எஸ்ஏ கேள்வின்னு சொன்னேன். இந்த கேள்வி நாங்கள் செய்யும் பொழுது இதுக்கு முதல் வகுப்புக்களை நான் விரிவாக எங்களோட ஆன்லைன் வகுப்புக்களை சொல்லிக்கிறேன். சக்திகளுக்குரிய கேள்விகள் நாங்கள் விருப்பப்படி செய்கிறது இல்லை. அவ்வாறு செய்ய வழிகிட்டால் உள்ள ஒரே பிரச்சனை அதிக நேரம் விரியமாகும். இது எக்ஸாம் ஹோலில் போய் உட்கார்ந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். எங்கே நாங்கள் அந்த பிரச்சனையை உணர்றதில்லை. முக்கியமான காரணம் எங்களை பல ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விக்கு முதல் விடைய பார்க்குறது, கேள்வியை வாசிக்கிறது, கேள்வியை சுயமாக செய்து விட எடுக்கிறது இல்லை. என்ன செய்கிறது, புக்கை திறந்து அங்கே என்ன விடை இருக்குன்னு பார்த்து கொடுத்தான் ஆரம்பிக்கிறது. ஃபைனல் எக்ஸாம் விடை இல்லை தானே, அதான் உள்ள பிரச்சனை. அதனால தான் நான் சொல்கிறேன், எப்படியும் செய்யலாம், எப்படியும் விடை எடுக்கலாம்ன்றதை விட ஒரு கேள்வியை வாசிக்கும் போது நாங்கள் விளங்கணும் எப்படி ஆரம்பிக்கணும், திரும்பவும் சொல்கிறேன், எப்படி ஆரம்பிக்கணும். சரியான முறையில் ஆரம்பித்தால் சிறிய நேரத்தில் தெளிவான அழகான விடை வரும், எந்த குழப்பமும் இல்லாமல் வரும். ரைட், அப்போ நாங்கள் என்ன செய்கிறது, இவ்வாறு சக்திகளுக்குரிய எஸ்ஏ கேள்விகளை செய்ய நான் சொல்லிட்டேன். சிலபஸில் தெளிவாக வடிவாக தொகுத்து தரப்பட்டிருக்குது. புதிய சிலபஸ், நியூ சிலபஸ் 2019க்கு பிறகு உள்ள சிலபஸில் 4 பேட்டர்ன் இப்படித்தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி, இது ஓல்டு சிலபஸில் இல்லை. ரிசோர்ஸ் புக் எடுத்தால் உங்களுக்கு தெரியும், சக்திகளுக்குரிய 5ஆம் அலகில் 51ஆம் பக்கம் இருந்து 61ஆம் பக்கம் வரையில் இந்த தலைப்பு இருக்குது, டெல்டா ஹெச்னை இவ்வாறு நேரில் முறையில் துணியலாம்னு சொல்லி. நான் விளங்குற மொழியில் சொன்னால் சக்திகளுக்குரிய கணிப்புகள் இவ்வாறு செய்யலாம். இதை பற்றி உங்களை ரிசோர்ஸ் புக்கில் 51லேருந்து 61ஆம் பக்கம் வரையில் இருக்குது. அதை வாசித்து முடிவுண்டால்
கண்டுபிடிங்கோ அங்கே என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி. அது உங்களுக்கும் விளங்காது, எழுதின அவங்களுக்கும் விளங்குமோ எனக்கு தெரியாது. அதான் ரிசோர்ஸ் புக். சிலபஸ் அப்படி இல்லை, தெளிவாக தரப்பட்டிருக்குது, இவ்வாறு தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லி. ரைட், இதுக்குரிய வகுப்பு நான் ஆரம்ப 25ஆம் வகுப்புன்ற பகுதியை யூடியூப்பில் போட்டிக்கிறேன். சகல மாணவர்களும் பார்த்துக்கலாம். அந்த பேசிக் அடிப்படையாக நான் சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்த வகுப்பில் நான் ஏனைய பகுதிகள் ஆன்லைனில் செய்திருக்கிறோம். ஆனால் யூடியூப்பில் வந்துட்டு எனக்கு தெரியல, வரக்கூடிய வாய்ப்பு குறைவு என்றாலும் எங்களுக்கு மொத்தம் 4 முறைகள்னு சொல்கிறேன். அதான் எங்களோட சிலபஸ் சொல்லுதும். ஒரு முறை தான் தாக்கி விளைவுகளின் வெப்ப உள்ளுரைகள் தரப்பட்டால் அவற்றுக்கிடையிலான வித்தியாசத்தால் இந்த தாக்கத்தின் டெல்டா எச்சை கணிக்கிறது. இதே போல் டெல்டா எஸ், டெல்டா ஜி. ரைட், இந்த வெப்ப உள்ளுரைந்து வரும் போது கணக்கு உண்மையில் 2018 இந்த கேள்வி உங்களுக்கு தெரியும். தோன்றல் வெப்பம் அதோட மூலகமா, சேர்வையா, அயனா, அதோட உப்பு, எந்த பொருளுக்கும் தோன்றல் வெப்பம்னு சொல்றது சுயாதீன உறுதியான மூலகங்களில் இருந்து உருவாகணும். அதான் தோன்றல் வெப்பம். சக்திகளுக்கான எடுகோள் சுயாதீன உறுதியான நியமநிலைக்குரிய மூலகங்களின் வெப்ப உள்ளுரை பூச்சியா. அதனால தோன்றல் வெப்பமும் அந்த விளைவின், இந்த தோன்றக்கூடிய பொருளின் வெப்ப உள்ளுரையும் சமன் சொல்லி நாங்கள் எடுக்கிறோம். எடுகோள் சமனாகும் விளை. தோன்றல் வெப்பம்தான் வெப்ப உள்ளுரை அல்ல. சுயாதீன உறுதியான மூலங்களின் வெப்ப உள்ளுரை பூச்சியம் எடுகோளுக்கு நாங்கள் தோன்றல் வெப்பமும் பதார்த்தத்தின் வெப்ப உள்ளுரையும் சமம். திரும்பவும் சொல்கிறேன், இது எடுகோள். சமம் சொல்லும்போது கூட்டுக்கணும், சமனாகும் சொன்னால் அது பிள்ளை தெளிவாக இருக்கணும். ரைட், இப்போது இங்கே எங்களுக்கு எம் திண்மத்தின் தோன்றல் வெப்பம், எம் சுயாதீன உறுதியான மூலகம் எம் திண்மம். ஓட்டு கேஸின் தோன்றல் வெப்பம் பூச்சியம். ஏன் உறுதியான மூலகங்கள், அதிலிருந்து உறுதியான மூலகம் உருவாகும் போது வித்தியாசம் பூச்சியம். ரைட், ஆனால் எம் கேஸ் அதன் தோன்றல் வெப்பம், ஓ கேஸின் தோன்றல், MO2வின் தோன்றல் பூச்சியம் இல்லை. அது பெருமானம் தரப்படுது. ரைட், ஏதோ இவ்வாறு உங்களுக்கு இனம் தோன்றல் வெப்பம் தரப்படுது. கேள்வி என்ன, இவ்வாறு ஒரு தாக்கம் தரப்பட்டு தாக்கத்தின் வெப்ப உள்ளுரை மாற்றம் தரப்படுகிறது. கேள்வி, MOவின் தோன்றல் வெப்பம் என்ன? இப்படி மொத்தம் 4 பகுதிகள் கேட்கப்படுகிறது. 2018 5ஆம் எஸ்ஏண்ட சி பகுதியில் மொத்தம் 150 புள்ளிகள். இதுக்கு 65 புள்ளி ஒதுக்கிக்கிறாங்க. 20ஆல் பிரிச்சா 3.25 மார்க்ஸ் இருக்கு. ரைட், அதை விடுங்க. ஏதோ பிள்ளைகள் நான் சொன்ன 4 முறைகள்னு சொல்லி அதில் ஒரு முறை இவ்வாறு தோன்றல் வெப்பம், அதாவது இந்த பதார்த்தங்களின் வெப்ப உள்ளுரை தரப்பட்டால் டெல்டா எச் ஆனது விளைவின் வெப்புளுரை செய்ய தாக்கின் வெப்புளுரைன்னு சொல்றது முதல் முறை, முறை ஏ என்று சொல்கிறோம். உங்களுக்கு ஏன்னு தான் சிலபஸில் எழுதப்பட்டிருக்கு. முறை பி சொன்ன சக்கரத்தால் செய்கிறது. சக்கரம் சக்தியல், அதாவது வெப்ப இயக்கவியல் சக்கரம் இப்போ நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு தெர்மோ டைனமிக் சைக்கிள். ரைட், அது 2வது முறை. 3வது முறை தான் பல தாக்கங்கள் படிகள் தரப்பட்டால் படிகளுக்கு இடையில் கூட்டல் அல்லது கழித்தல். நாங்கள் ஏற்கனவே 2017 கொள்ளையை நாங்கள் அவ்வாறு செய்வோம். கூட்டல் கழித்தல் முறை. இதே போல் 2016 5B நீங்கள் விரும்பாமலும் என் கூட்டல் கழித்தல் முறை இலகுவாக விட வரும். அதை விட்டு அங்கே பாஸ் புக்கில் உள்ளபடியே நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், சகலருக்கும் சொல்கிறேன். 2016 5வது கேள்வி பியில் பாஸ் பேப்பர் புக்கில் இருக்கக்கூடிய 2வது விட சக்கரை விட ஒரு முறை செய்து பாருங்கள். உங்களை எத்தனை பேருக்கு விளங்கும் நீங்களே செய்து பார்த்துக்கொள்ளுங்க, நான் சொல்ல தேவையில்லை. எனவே அங்கு இலகுவான முறை சி முறை, தாக்கங்கள் கூட்டல் கழித்தல் சுமார் 2 படியில் விட வரும். ஆனால் அடுத்தது நான் நினைக்கல பாஸ் பேப்பர் விடையை பார்த்து கூட சரியாக நீங்கள் விளங்கி ஏன் தெளிவான விளக்கத்தை உங்களால் எடுக்கலாம்னு சொல்லி விடையை பார்த்து கூட ஏன் இந்த கேள்விக்கு ஏன் இந்த விடன்னு சொல்லி கூட விளங்க கஷ்டப்படுவீங்க. ரைட், என்றாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு 2 நீங்கள் எந்த ஒரு முறையிலையும் செய்யலாம்னு சொல்லி பரவாயில்லை. ஆனால் 2017 கேள்வி நாங்கள் பார்த்துட்டோம். ஏன் அங்கே ஒரு விடை தான் இருக்குது, சிக்கலான விடை தான் இருக்குது, இலகுவான விடை இல்லை. இதே போல தான் இப்போ நீங்கள் ஆரம்பிக்க போகிற 2018
பிள்ளைகள் நான் கதைக்கிறது கேள்விகள் முதல் பேப்பரோ அல்லது வீட்டால் கொண்டாந்தோ இல்லை. ஃபைனல் எக்ஸாம் வந்து முடிஞ்ச கேள்விகள் உங்களோட பாஸ் பேப்பர் புக்கில் அழகாக இருக்குது. இந்த கேள்வியை தான் நான் கதைக்கிறேன், அங்குள்ள விடியத்தான் நான் விளக்கம் சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், அந்த கேள்வியும் பார்த்து விடியும் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். ரைட். அடுத்து எங்களுக்கு 4வது முறை தான் சக்தி உள்ளுரை வரைபடம். சக்தி மற்ற வரைவை பயன்படுத்தி செய்கிறது. ஏதோ 2014 24 வரையில் எங்களுக்கு அதன் முக்கியத்துவம் விலங்கையில் என்னென்னு அது சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு வரையில்லை. இனி வரும் காலங்களில் வரலாம் வராமல் இருக்கலாம் தெரியாது. என்றாலும் அது மிகவும் முக்கியமான பகுதி. அந்த பகுதியை படிக்கிறதுக்கு உங்களுக்கு டெல்டா H டெல்டா S டெல்டா G என்ற குறி ப்ளஸ்ஸா மைனஸா இந்த குறிகளை சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் சக்தி மற்ற வரைபட கணிப்பு செய்யலாம். ஆனால் அந்த குறிகள் சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அநேகமாக ஒரு எம்சிக்கு கேள்வி அநேகமாக கடந்த 5-6 வருடங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் வந்துக்கிட்டு இருக்கு. சரி, நாங்கள் 4வது முறைக்கு பிறகு வருவோம். இப்போ ABCN அதுலேயும் 2018 கேள்வி வார செய்யலாம் என் அதை நாங்கள் வரப்போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், பாசிவ் புக்கில் உங்களுக்கு விடை இருக்குது. என் இந்த விடையை நீங்கள் பார்த்துக்கணும். நான் சொல்லக்கூடிய விளக்கத்தையும் பொறுமையாக என் விளங்கி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வேறுபாடு தெரிய வரும். ரைட், வருவோம், கேள்விக்கு வருவோம். நல்லது, நாம் முதல் பகுதிக்கு வருவோம். இந்த முதல் பகுதியில் இவ்வாறு கேட்கப்படுது. MO கேஸ், அரை O2 கேஸ், MO2 கேஸ். இந்த தாக்கத்துக்கான டெல்டா H தரப்படுது -50. கேள்வி இந்த அட்டவணையை பயன்படுத்திக்கணும். இந்த தாக்கம் தரவுகளை பயன்படுத்திக்கணும். கேள்வி MO கேஸுக்கு என்ன தோன்றல் வெப்பம்? MO கேஸின் தோன்றல் வெப்பம் என்ன? தோன்றல் வெப்பம் என்று சொன்னால் அதன் வெப்ப உள்ளுரை என்ன? ரைட். எனவே எங்களுக்கு இங்கு தரப்பட்டதெல்லாம் வெப்ப உள்ளுரை, அதாவது தோன்றல் வெப்பம். அப்போ இதன் வெப்ப உள்ளுரை என்னன்னு கேட்கப்படுகிறது. இதன் வெப்ப உள்ளுரை தரப்படுகிறது. இதன் வெப்ப உள்ளுரை தரப்படுகிறது. வித்தியாசம் விலை சேர்த்தாக்கி தரப்படுகிறது. அது உங்களுக்கு தெரியும். இதுதான் தெரியாது. இதுக்கு பொருத்தமானது டெல்டா H சமன் விளைவுகளின் மொத்த வெப்பநிலை மைனஸ் தாக்கிகளின் மொத்த வெப்பநிலை. அதன்படி இந்த டெல்டா H R சமன் நாங்கள் சொல்லியிருக்கலாம் மொத்த H MO2 H விளைவின் H மொத்த தாக்கிகளின் எது MO-வின் வெப்பநிலை பிளஸ் ரைட் O2-வின் வெப்பநிலை. இப்போ இது -50 உங்களுக்கு தெரியும். MO2-வின் வெப்பநிலை -400 மைனஸ் MO-வின் வெப்பநிலை தான் உங்களுக்கு கேள்வி. சுருக்கமாக சொன்னால் தோன்றல் வெப்பம் MO-வுக்கு பிளஸ் O2-வின் வெப்பநிலை போச்சு. எனவே இப்போ எங்களுக்கு விளங்குது, மிக இலகுவாக கண்டுக்கலாம். தோன்றல் வெப்பம் MO கேசிக் N -350 கிலோ ஜூல் பர் மோல். அதாவது தாக்கத்தின் டெல்டா H என்னது விளைவின் மொத்த வெப்பநிலை இருந்து தாக்கிகளின் மொத்த வெப்பநிலையை கழிக்கணும். டெல்டா H உங்களுக்கு தெரியும். விளைவுன்னது MO2, அதன் வெப்பநிலை -400, அதான் தோன்றல் வெப்பம். தாக்கிகள் வரும்போது MO-வின் தோன்றல் வெப்பம், அதாவது MO-வின் வெப்பநிலை பிளஸ் O2-வின் வெப்பநிலை பூச்சி. எனவே உங்களுக்கு இலகுவாக, மிக இலகுவாக MO-வின் தோன்றல் வெப்பம் வந்துட்டு, கேள்விக்குரிய விட வந்துட்டு. ஆனால் உன பாஸ் புக்கில் என்ன விட இருக்குன்னு பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஓல் சிலபஸ் அங்கே என்ன விட இருக்கு? கேள்வி MO-வின் தோன்றல் வெப்பம். அவை பல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வீங்கன்னா M திண்மம் பிளஸ் O2 கேஸ் MO இந்த தாக்கத்தை அநேகமாக சகலரும் எழுதுவீங்க. ஆனால்
எழுதும் போது அரை O2 கேஸ் ஒரு MO கேஸ் தான் எழுதுறது. என்றாலும் அவங்களோட பாஸ் புக்கில் இன்னும் ஒரு அரை O2 மேலதிகமாக கூட்டப்பட்டிருக்கு. இது இரண்டு பக்கம் கூட்டப்படுது. இந்த கூட்டல் கழுத்து தான் இதான் பிரச்சனை. ஒரு எக்ஸாமில் இப்போ நான் சொன்ன பிறகு உங்களுக்கு வரும். உங்களுக்கு சுயமாக செய்ய சொல்லி விட்டால் நீங்கள் ஏதோ செய்யலாம், செய்யலை நான் சொல்ல இல்லை. ஆனால் எடுக்கிற நேரம் உங்களுக்கு அந்த எல்லாருக்கும் வந்து உடனே விளங்குன்னு சொல்லி இல்லை. ரைட், இரண்டு பக்கம் அரை O2 கூட்டுறீங்க. ஏன் அப்படி கூட்டுறான்னு இப்போ நான் ஏற்படுத்துவோம். ஏன் இப்போ உங்களுக்கு எழுதலாம் MO2 தோன்றல் வெப்பம். இது MO2 தோன்றல் வெப்பம் -400. MO2 தோன்றல் வெப்பம் -400. இதுதான் உங்களுக்குரிய கேள்வி. அது உங்களுக்கு தெரியாது. ரைட், அடுத்தது MO2 and MO plus O2 அந்த இடம் என்னன்னு சொல்லி அதுக்கு என்ன பெருமானம் எழுதலாம். இங்க இருக்குது MO plus அரை O2 MO2, அதாவது இதன் எதிர்பக்கம் இருக்கு. இது MO2 இவ்வாறு வரக்கூடிய பக்கம், இங்க தேவைக்கு எதிரான பக்கம். எனவே -50க்கு பதிலாக இங்கே +50. இனி உங்களால் முடிவு கூறலாம் நேரடி பெருமானம் ஆயுது. எனவே -350. சரி, நான் சொல்ல வந்தது இது பிள்ளைன்னு சொல்ல இல்லை, இப்படி செய்ய முடியாதுன்னு நான் சொல்லவும் இல்லை. முடியும், ஆனால் இது குறைந்த நேரத்தில் செய்யலாம். இன்னும் பார்ப்போம், இன்னும் கிழக்கு பாருங்க. இந்த இரண்டு குறைபடியே பாருங்க. இப்போ நான் சொல்றதுல முக்கியத்துவம் விளங்கு. ரைட், ஏதோ இவ்வாறு விளைவு சேர்த்தாக்கியாலையும் இதை கணிக்கலாம், சக்கரத்தாலையும் கணிக்கலாம். ஆனால் இரண்டு பக்கம் இந்த அரை ஓட்டு எடுக்கக்கூடிய அந்த சிந்தனை, அந்த ஆற்றல், அந்த வேகம் எல்லாருக்கும் வரும்னு நான் சொல்ல வர இல்லை. அதான் உள்ள பிரச்சனை. ரைட், வருகதுன்னு எடுத்துக்கொள்ளும், அப்போ பரவாயில்லை, இரண்டு முறை பரவாயில்லை. கீழே அடுத்த கேள்விக்கு வரும், இரண்டாம் கேள்விக்கு வரும். அங்கே உங்களுக்கு கேள்வி MO கேஸ் என்ற இந்த பிணைப்பு பிரிகை வெப்பம் என்னன்னு கேள்வி. எங்களுக்கு தெரியும் பிணைப்பு பிரிகைன்னு சொன்னால் வர வேண்டிய விளைவு M கேஸ் + O கேஸ். MO கேஸ்லேருந்து M கேஸ் + O கேஸ். மூன்றாவது கேள்வி MO2 உள்ள MOவின் பிணைப்பு பிரிகை. நான் இப்படி சொன்னால் CO உள்ள CO பிணைப்பு பிரிகை, CO2 உள்ள CO பிணைப்பு பிரிகை. உங்களுக்கு தெரியும் இரண்டும் சமநிலை வித்தியாசப்படும். ரைட், CO சொன்னால் உங்களுக்கு தெரியும் கார்பனுக்கு எப்போதும் வலுவுல 4 CO உள்ள உங்களுக்கு தெரியும் மும்மை பிணைப்பு என்ன +- வரும். CO2 உள்ள CO உள்ள இரட்டை பிணைப்புகள் வரும். அவசியம் இல்லை, சும்மா ஏதோ சொன்னேன். இங்கே பிணைப்பு அவசியம் இல்லை தானே. நான் தோட இரட்டையோ மும்மை ஏதோ எடுத்துக்கொள்ளலாம், பிணைப்பு இருக்குது. ரைட், அந்த பிணைப்பை உடைக்க போகிறோம். இதுதான் உங்களுக்கு கேள்வி. இப்போ நான் சொல்ல வந்தது பிள்ளைகள், இந்த தாக்கம் MO கேஸ்லேருந்து M கேஸ் O கேஸுக்கான ΔH தேவை, அதனை சுருக்கம். எனவே இது எப்படி கணிக்கலாம்? இதை நாங்கள் எப்படி கணிக்கலாம்? முடியுமாட்டு பார்ப்போம். முறை E ஆல் முடியாவிட்டா முறை B இல்லையா, முறை C. இப்படி தான் நாங்கள் யோசிக்கணும். அதான் முறை, அதான் உங்களோட சிலபஸ் சொல்லுது. இங்கு மிக இலகுவாக பாருங்க, வெப்ப உள்ளுரை இது M கேஸ் O கேஸ். பாருங்க, M கேஸ் O கேஸின் வெப்ப உள்ளுரை தரப்படுகிறது. MO கேஸின் வெப்ப உள்ளுரை, அதாவது தோன்றல் வெப்பம் கண்டுட்டீங்க, -350. எனவே MO கேஸின் வெப்ப உள்ளுரை M கேஸ் O கேஸ் மூன்றுக்குரிய வெப்ப உள்ளுரைகளும் எங்களுக்கு தெரியும். தேவை அந்த வித்தியாசம் ΔH. ஆகவே நான் ஒரே முறை சொல்கிறேன், இந்த பிணைவு பிரிகை எதுக்கு சமன்னு சொன்னால் M கேஸ் + O கேஸின் வெப்ப உள்ளுரைகளின் கூட்டுத்தொகை. எது? 800 +
800 ப்ளஸ் நான் சும்மா கணித முடிய மட்டும் எடுக்கிற பிள்ளைகள் கணித முறையில் ரைட். இந்த இரண்டு வெப்பநிலை இதன் வெப்பநிலையை கழிக்கணும். இதன் வெப்ப உள்ளுரை அதான் தோன்றல் வெப்பம் -380 கழிக்கணும் -380. எனவே உங்களுக்கு இந்த பிணைப்பின் பிரிகை வெப்பம் வந்துட்டு இவ்வளோதான். கேட் பண்ண செய்யுங்க. MO கேஸ் M கேஸ் O கேஸாக மாறுவது பிணைப்பு பிரிகை. அதுக்குரிய டெல்டா H தான் கேள்வி. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, இவற்றின் வெப்பொழுரைகள் தரப்படுகிறது தோன்றல் வெப்பம். இதன் தோன்றல் வெப்பத்தை கணிக்க சொன்னார், கணிச்சிட்டீங்க, வித்தியாசத்தை கண்டா விடுவார். ஆனால் உங்களோட பாஸ் புக்கில் என்ன இருக்குது சொல்லிட்டேன். எல்லார்ட்டையும் வீட்டில் பாஸ் புக் இருக்கும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கணும். அங்கே என்ன விட இருக்குது, MO கேஸின் பிணைப்பு பிரிகைக்கு இது MO கேஸ் M கேஸ் O கேஸ்ன்னு எழுதப்பட்டிருக்கு. இரண்டு பக்கம் அரை ஓட்டுவை சேர்த்துருக்குறாங்க. நான் சொல்கிறது ஃபைனல் எக்ஸாமில் போய் உட்கார்ந்தால் அல்லது இந்த விடியை பார்க்காமல் இந்த கேள்வியை சுயமாக நீங்கள் வாசித்தால் இப்படி செய்வீங்களா, அதான் எனக்கு பிரச்சனை. இரண்டு பக்கம் அரை ஓட்டு இவ்வாறு கூட்டப்பட்டிருக்கு. சரி, இதுதான் உங்களுக்கு தேவை. இந்த டெல்டா எஸ் தான் உங்களுக்கு தேவை. இது நான் சொல்கிறேன், பாஸ் புக்கில் உள்ளபடியே சொல்கிறேன். இப்படி இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் போது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன செய்ய போறீங்க, MO கேஸ் இது M திண்மம் O2 கேஸ் அவங்க எழுதியிருக்காங்க. பிறகு என்ன O2 அப்படி இருக்கு, M திண்மம் M கேஸாக மாறுது, திரும்ப இவ்வாறு மாறுது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கான தரவுகள் இந்த 3 தரவுகளும் இதுக்குள்ளே இருக்குது, அதை விடுங்க. ஆனால் இப்படி ஒரு சக்கரத்தை உங்களால் எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்து அந்த சிறிய நேரத்துக்குள்ளே இப்படியெல்லாம் உங்களால் அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வருமா? இல்லை இப்போ கூட விடிய பார்க்காம இப்படி ஒரு சக்கரத்தை நீங்கள் அமைப்பீங்களா? நீங்கள் முடிக்குவாங்க, யாரும் தத்துவம் கலைக்க தேவையில்லை. ரைட். ஆகவே செய்து பாருங்கள், இப்படி தேவைன்னா அப்படி செய்யுங்க. என்றாலும் நாங்கள் படிக்கிறது 2019 பிறகுள்ள நியூ சிலபஸ். எங்களுக்குரிய மார்க்கிங் ஸ்கீம் இப்படி வரும், விளங்கி கொடுங்க போதும். ரைட். ஆகவே நான் சொல்ல வந்த பிள்ளைகள் திரும்ப சொல்கிறது, பாஸ் பேப்பர் கேள்விகளை செய்யும் பொழுது அங்குள்ள விடைகளை அப்படியே எடுத்துக்காம புதிய சிலபஸுக்குரிய அமைப்புல விடைகள் எடுங்க. அப்படி எடுத்தால் அதுதான் உங்களுக்கு தேவை. ஏன் ஃபைனல் எக்ஸாம் அப்படித்தான் இருக்கும் விடைகள். எங்களுக்கு ஒரு சிலபஸ் பாடத்திட்டம் இருக்குது, மறந்துடாங்க. சிலபஸ் இருக்குது, ரிசோர்ஸ் புக், அதை நான் திரும்ப சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ரைட். அடுத்து வரும் பிள்ளைகள் இந்த கேள்விக்கு வரும். ஏதோ அங்கே இருக்கிற அமைப்பில் நீங்கள் குறிச்செல்லாம் பாருங்கள். உதாரணத்துக்கு நான் இப்படி சொன்ன பிள்ளைகள் பாருங்கள். இதில் அங்கே இருக்கிறத சொன்ன பாஸ் புக்கில் இதன் எதிர்ப்பக்கம் M திண்மம் O2 என்ன தோன்றல் வெப்பம், MOவின் தோன்றல் வெப்பம். அதாவது இது MOவின் தோன்றலுக்கு எதிர், அதனால் +380, இந்த -380 மாறி +380. இந்த இரண்டு கிடையில வித்தியாசம் O2 போயிட்டா M திண்மம் M கேஸின் தோன்றல் அவை +800. இந்த இரண்டு கிடையில வித்தியாசம் என்னட்டா M கேஸ் சரி, O கேஸ் அரையோட்டு போகட்டும். அப்போ ஒரு O கேஸ் உருவாது 249.2. எனவே இப்போ இந்த டெல்டா H என்னென்னு கேட்கப்பட்டால் என்ன செய்யணும், நேரடி பெருமானம் அப்படியே கூட்டணும். இதே விட தான் வரும், -×−+, அதே விட தான் இங்கேயும் வரும். ஆனால் அதுக்குரிய நேரம், அதை யோசிக்கிறது அந்த சிறிய நேரத்துக்குள்ள. ரைட். எனவே நான் திரும்ப சொல்கிறேன், கேள்வி செய்கிறது உடம்பாட இல்லை, அறிவுபூர்வமாக அந்த அறிவை நாலேஜை வளர்த்துக்கணும். சிலபஸை படித்து அவ்வளோதான், சிலபஸை படிக்கணும். ரைட். வருவோம், 3வது பகுதிக்கு வரும். MO2. கடந்த MO2வின் MO பிணைப்பு பிரிகை சக்தி.
அப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஒரு ஃபைனல் எக்ஸாம் புதிய சிலபஸ் எங்களோட ஒழுங்கில் இந்த 4 முறைகளும் பழக்கப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் எம் கேஸ் 2 ஓ கேஸ் என் தாக்கத்தை எழுதிக்கலாம். எழுதின பிறகு நீங்கள் என்ன பார்க்கணும், எங்களுக்கு 4 முறைகள் இருக்கு. வெப்ப உள்ளுரைகள் தரப்பட்டிருக்குதா, MO2 எம் கேஸ் ஓ கேஸின் வெப்ப உள்ளுரைகள் தோன்றல் வெப்பங்கள் தரப்பட்டிருக்குதா, இலகுவா இருக்கு, தரப்பட்டிருக்கு, தெளிவாக தரப்பட்டிருக்கு. எனவே இதுக்கு பொருத்தமானது முறை ஏ, விளை நெப்புளுரை செய்ய தாக்கின் நெப்புளுரை. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் எம் வரும்போது ஓண்டு வரும்போது வலுவளவு 2, எனவே இரட்டை பிணைப்பு சொல்லும், 2 பிணைப்புகள் உடையது. அவை இந்த இடம் 2 டெல்டா எஸ் தீட்டா டி பிணைப்பிரிகை வெப்பத்தின் 2 மடங்கு. சரி, அவ்வளோதான். அவை நாங்கள் சேர்க்க வேண்டியது 2 டெல்டா எஸ் தீட்டா டி எதுக்கு சமம் என்றால் விளைவுகளின் வெப்ப உள்ளுரை. எது விளைவு, எது விளைவு, எம் கேஸ் 800 2 ஓ கேஸ் 2 அப்போ 2 தர 249 இது விளைவுகள். ஒரு எம் கேஸ் பிளஸ் 2 ஓ கேஸ், அதில் இருந்து தாக்கியின் வெப்ப உள்ளுரை MO2வின் வெப்ப உள்ளுரை சொன்னால் MO2வின் தோன்றல் வெப்பம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 400. எனவே பிரக்கெட் பண்ணிக்கொள்ளும், 3 கூட்டிப்படும். இது 2 பிணைப்பு பிரிகை. அவன் 2ஆல் பிரிக்கும்போது ஒரு பிணைப்பு பிரிகைக்கான பெருமானம் உங்களுக்கு தெரிய வரும். உங்களால் சுருக்கலாம் விடுங்க. இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய படிகள். இதை விட இன்னும் அழகாக செய்யணும். உங்களுக்கு முதலாவது HM தீட்டா எழுதி காட்டணும் முதல் படியில், பிறகு பெருமானங்களை பிரதிடணும், இறுதி படிக்கு வரணும். 3 படிகளாக வடிவாக தெளிவாக செய்து காட்டணும். அலகுகளை கவனம் இருக்கணும். அலகுகள் இல்லாவிட்ட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும். அதே போல் அவத்தைகள் MO2 கேஸ் அல்லது சாலிட் லிக்விட் இதெல்லாம் தெளிவாக எழுதி காட்டணும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. திரும்பவும் சொல்ல, நான் இந்த இடத்துல உங்களுக்கு கணிதத்தை தான் கதைக்கிறேன். கணிதம் இலக்கங்களை பற்றி கதைக்கிறேன். கவனிங்க, இதை அவங்க என்ன செய்து காட்டிக்கிறாங்க, உங்களோட பாசே புக்கில் என்ன செய்து காட்டிக்கிறாங்க. இப்போ கேள்வி வாய்ச்சி போட்டு அந்த புக்கில் உள்ள விடையில் அமைப்பில் அந்த அமைப்பில் இந்த கேள்வி செய்து முடித்தால் அவனுக்கு இந்த விடையை பாடம் வாய்க்கணும். அப்போ உங்களோட அறிவு வளராது. மனனம் செய்றீங்க, கேள்விக்குரிய விடையை மனனம் செய்றீங்க. மனனம் செய்து கேள்வி செய்ய முடியாது. ரைட் வருவோம். இப்போ இந்த இடம் பாருங்கள், அவங்க செய்து காட்டிக்கிறாங்க பாஸ் புக்கில். MO2 இருந்து எம் திண்மம் O2, அதாவது MO2 தோன்றலின் எதிர்ப்பக்கம். பிறகு எம் திண்மம் எம் கேஸ் O2 அப்படியே வருகிறது. பிறகு எம் கேஸ் அப்படி இருக்குது, அரை O2 ஓவாக மாறுது. ஏதோ நாங்கள் பிரதிட்டு பார்ப்போம். இது MO2 தோன்றலின் எதிர்ப்பு. எனவே இது ப்ளஸ் 400 மைனஸ் 400 ப்ளஸ் ஆக மாறும் எதிர்ப்பக்கம். அடுத்து எம் கேஸின் தோன்றல் 800. அடுத்து ஓ கேஸ் 2 மோல் தோன்றல் 2 தர 249.2. ரைட், இந்த அவ்வளவு கூட்ட வருவது எதுக்கு சமன், பிணைப்பு பிரிகையின் 2 மடங்குக்கு சமன். 2 டெல்டா தீட்டா டிக்கு சமம். இப்போ மேலுள்ள அதே விட வருகிறது, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சக்கரத்தை அமைக்கிறது சிறிய நேரத்துக்கு இதுகளை விளங்குறது, இதைத்தான் நான் சொல்ல வரேன். சரி, நல்ல மாணவர்களை, நான் முதல் 3 பாட்டையும் செய்து விட்டேன். திரும்பவும் சொல்றேன், கணித பகுதியை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இதில் நோக்கம் எனக்கு நான் எதிர்பார்க்குறது எங்களை மாற்றிக்கணும். பழைய கேள்விகள் ஒவ்வொன்றும் ஒரு MCக்கு ஸ்டாக் சேஸு எதை செய்யும் போதும் விளங்கிக்கணும். எனக்குரிய ஃபைனல் எக்ஸாம் நியூ சிலபஸ். ஆகவே நான் விடைகள் எழுதும் போது நியூ சிலபஸ் அமைப்பில் செய்துக்கணும். இது முதல் கட்டம். அடுத்த அடிப்படை பிரச்சனை சிலபஸை விளங்கிக்கணும். சிலபஸ் இவ்வாறான தொகுப்புகள் நான் அடிக்கடி சொல்கிறதே எங்களோட ரிசோர்ஸ் புக்கில் இல்லை.
அங்கே ஏதோ எல்லாம் சும்மா சொல்லியிருப்பாங்க, எல்லோரும் கலவையாக இருக்கும். அதை நாங்கள் சரியாக தொகுத்து எடுத்துக்கணும். அந்த தொகுத்து நீங்கள் எடுக்கிறதில்ல, எடுத்து தந்து வச்சுக்கிறாங்க, எங்களுக்குரிய சிலபஸை அமைச்சு தந்திக்கிறாங்க. அதன்படி நாங்கள் போயிட்டால் ஒரு பிரச்சனை இல்லை. ரைட் பிள்ளைகள், இப்போ நான் நினைக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நாங்கள் பாஸ் பேப்பர் கேள்விகளை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தினேன். ஒவ்வொரு கேள்வியில் வந்த பிரச்சனைகள் இது எப்படி புதுசுக்குரியதாக மாட்டிக்கிறது. இப்போ எங்களுக்கு இந்த நாலேஜ், இந்த விளக்கம் போதும். இப்போ நாங்கள் எங்களோட அடுத்த வகுப்பு எங்களுக்கு ஆன்லைன் வகுப்பில் புதிய கேள்விகள் எப்படின்னு பார்ப்போம். அதில் பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை, இவ்வளோ விளக்கம் நான் சொல்லவும் தேவையில்லை. ஏன் இப்போ உங்களுக்கு இந்த போதிய விளக்கம் இருக்குது. நான் 25A ஏன் இந்த எப்படி வித்தியாசப்படுத்த விளக்கங்களை சொல்லிட்டேன். எனவே தான் எங்களுக்கு மிக இலகுவாக விட எடுக்கலாம். திரும்பவும் சொல்ல முக்கியம் நேரம். குறைந்த நேரத்தில் கேள்வி செய்ய பழகணும். அப்படி செய்தால் தான் எங்களுக்கு அந்த எஸ்ஏ 4 எஸ்ஏ 4 ஸ்ட்ரக்சர் 3 மணித்தியாலங்களுக்குள்ள அழகாக செய்து போட்டு மட்டுமல்ல, ஏதாவது பிள்ளைகள் இருக்கான திரும்ப கூட பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு ஒரு அரை மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட நேரம் உங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஒழுங்கில் செய்தாங்க. ஒழுங்கு இல்லாமல் செய்தால் தான் பிறகு எக்ஸாம் முடிய அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வெளியில் வர வேண்டி வரும். ரைட், நல்லது. நாங்கள் அடுத்த வகுப்புலேயே சந்திப்போம்.